ஸோ மீன், சராசரி, மோட், முகடு. மோட்னா என்ன சொல்லுவாங்கன்னா ரிப்பீட்டட் வேல்யூ. எந்த மதிப்பு வந்து திரும்ப திரும்ப வருதோ அதுதான் வந்து முகடுன்னு சொல்லுவாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் தரவுகள் கொடுத்துருக்கோம். அந்த தரவுகள் அடிப்படையில் நம்ம என்ன பண்ணுவோம்னா டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும் அந்த டேட்டாஸ்லாம். அதில் வந்து ஃபஸ்ட்டு சராசரி கேட்பாங்க, முகடு, மீன் டிவியேஷன், ஃபோர்த் வந்து ரேஞ்ச், வீச்சு, வீச்சுன்னு சொல்லுவாங்க. அஞ்சாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச், வீச்சுக்கெழு. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச், வீச்சுக்கெழு. ஆறாவது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், திட்ட விலக்கம். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், திட்ட விலக்கம். ஏழாவது கோஎஃபிஷியன்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், திட்ட விலக்க கெழு. திட்ட விலக்க கெழு. ஸோ இந்த 7 டாபிக்லேருந்து கொஸ்டின் வரலாம். ஓகேவா? ஸோ இது பேசிக்காக என்ன, இதுக்கு என்ன ஃபார்முலா, அந்த டேட்டாஸ் கொடுத்தாங்கன்னா எப்படி வந்து மீன், மோடு அதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த மீன் for the following distribution? What is the mean for the following distribution? கொடுக்கப்பட்டுள்ள தரவுகளின் சராசரியை காண்க. ஸோ அந்த தரவுகள் பார்த்தீங்கன்னா 1, 9, 7, 3, 5, 5, 6, 4, 2, 8. இதுதான் வந்து அந்த தரவுகள். ஸோ இந்த தரவுகளுடைய சராசரி என்ன, மீன் ஆஃப் த ஃபாலோயிங் டிஸ்ட்ரிபியூஷன் கேட்டிருக்காங்க. ஸோ மீனுக்கு என்ன ஃபார்முலானா நம்ம ஆல்ரெடி சராசரிக்கு ஃபார்முலா பார்த்துருக்கோம். சராசரி ஃபார்முலா என்ன? சராசரிக்கான ஆவரேஜ் ஈக்குவல் டு சம் டிவைடட் பை நம்பர்ஸ். எத்தனை வந்து டேட்டாஸ் இருக்கோ அதுதான் நம்பர் ஆஃப் டேட்டாஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இங்கே நம்பர் ஆஃப் டேட்டாஸ். ஸோ அதுதான் வந்து ஆவரேஜும் மீனும் ஒன்றும் ரெண்டுமே சேம் தான். மீன்னாலும் சரி ஆவரேஜ்னாலும் சேம் தான். ஃபார்முலா வந்து சம் டிவைடட் பை நம்பர் ஆஃப் டேட்டாஸ். சம் ஆஃப் டேட்டா டிவைடட் பை நம்பர் ஆஃப் டேட்டா. இந்த சம் ஆஃப் டேட்டானா எவ்வளோ வருது? 10, 20, 30, 40, 50. 50 டிவைடட் பை எத்தனை நம்பரு? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 நம்பர். அப்போ சராசரி என்ன? 5. ஸோ இதே தான் கேள்வி. நம்பர் அந்த டேட்டா மட்டும் நான் மாற்றி சொல்கிறேன், அதுக்கு கண்டுபிடிங்க பார்ப்போம். 8, 0, 5, 3, 2, 9, 1, 1, 5, 4, 7, 2, 5. நான் ஒரு ரிப்பீட் பண்ணுறேன் பாருங்கள். 8, 0, 5, 3, 2, 9, 1, 5, 4, 7, 2, 5. மொத்தம் 12 நம்பர். ஸோ அதுக்கு சராசரி வேணும். ஸோ சராசரி ஃபார்முலா என்ன? சம் ஆஃப் டேட்டாஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் டேட்டாஸ். ஸோ மொத்த டேட்டா 12. மேலே வந்து நீங்கள் மொத்த தொகையும் கூட்டி போடணும். மொத்தம் எத்தனை வருது? 51. அப்போனா என்ன வரும்? 12, 4, 48, மீதி 3 பேலன்ஸ் இல்லையா? ஸோ அதில் 12, 2, 24, 6, 5. ஸோ 4.25 தான் உங்களுடைய சராசரி.
சரி, அடுத்த செட் ஆஃப் டேட்டா பாருங்க. 1, 1/2 1/2 3/4 1/4 2, 1/2 1/4 3/4. ஸோ இதுதான் வந்து தரவுகள். இப்போ இதுக்கும் சராசரி வேணும். என்ன வருது? கூட்டுத்தொகை 1 2 3 5 6 6.5 டிவைடட் பை எத்தனை நம்பர் இருக்கு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9. இது எப்படி எழுதலாம்? 6.5 13/2ன்னு எழுதலாம்ல. ஆன்சர் 13 டிவைடட் பை 18. அப்படி இல்லைன்னா நீங்கள் பாயிண்டில் கொடுத்தாங்கன்னா பாயிண்டில் போடுங்க. இதில் ஆப்ஷனில் வந்து ஃப்ராக்ஷனில் கொடுத்ததுனால அப்படியே போடுங்க. 6.5 13/2ன்னு எழுதலாம். கீழே 9 இருக்குது. ஸோ 2 9 18 13/18. ஓகேவா? ஸோ மொத்தத்தையும் கூட்டி எத்தனை நம்பர் இருக்கோ அதில் வகுத்தோம்னா சராசரி வரும். சரி, அடுத்த கேள்வி பாருங்க. 10, 8, 15 12 K, 25 என்ற தரவுகளின் 10, 8, 15 12 K, 25 என்ற தரவுகளின் சராசரி 12 எனில் Kவின் மதிப்பை காண்க. என்ற தரவுகளின் சராசரி 12 1 2 எனில் Kவின் மதிப்பை காண்க. If the mean distribution of 10, 8, 15, 12, K, 25 is 12, find the value of K. சராசரிக்கு என்ன ஃபார்முலாவோ அது பண்ணுங்க. ஆவரேஜுக்கு என்ன ஃபார்முலா? மீனுக்கு சம் டிவைடட் பை நம்பர் ஆஃப் டேட்டாஸ். இங்கே சம் என்ன வரும்? 18 ஒரு 15 23 33 35 45 45 50 70 70 + K டிவைடட் பை எத்தனை டேட்டா இருக்கு பாருங்க. 1 2 3 4 5 6 6. ஸோ ஆவரேஜ் வந்து மீன் அப்படின்றது அவனே கொடுத்துட்டான். என்ற தரவுகளின் சராசரி 12. அப்போ 12 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ என்ன ஒரு 6 7 72 72 = 70 + K. அப்போ Kவின் மதிப்பு 72 - 70 = 2. சரி, இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் அப்டைன்ட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்லி 10 15 20 25 40. இது வந்து அவங்க வாங்கின மதிப்பெண்கள். இப்போ 10 மார்க் வாங்கினது எத்தனை பேர்? 2 பேர். இது 40 மார்க் வாங்கினது 5 பேர். இப்போ இதில் வந்து என்ன கேட்குறான்னா, இந்த கொடுக்கப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் சராசரியை காண்கன்னு கேட்குறேன். சராசரின்னா என்னன்னு சொன்னேன்? கூட்டுத்தொகை, அந்த மதிப்பெண்கள் டிவைடட் பை எத்தனை பேர் அந்த தேர்வு எழுதினாங்க அப்படின்றது. ஸோ இதில் எப்படி கூட்டுத்தொகையை காண முடியும்னு பார்த்தீங்கன்னா, 10 மார்க் வாங்கினது 2 பேர்னா அப்போ இதோட மதிப்பு என்ன? 20 மார்க்கா மொத்தமாக? 15 மார்க் வாங்கினது 4 பேர்னா 60 ப்ளஸ் 20 மார்க் வாங்கினது 6னா 120. 25 மார்க் வாங்கினது 8 பேர்னா மொத்தம் எவ்வளோ வரும்? 200. இது ஒரு 200. இது மொத்த மார்க்கும் கூட்டி எதால் வகுக்கணும்? 5 + 8 13 19 23 25. சரி, கூட்டி வகுத்து சொல்லுங்க பாப்பா. ஆன்சர் என்ன வரும்? 80 200 ஒரு 600/25. 5 5 5 12 0 24. அப்போ சராசரி 24. இப்படியும் கேட்கலாம்.